புதிய வருடத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஆயத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய சமயம் தேவ பிள்ளைகள் ஒரு புதிய ஆண்டிற்குள்ள கடந்து போறதுக்குள்ள எதை நிறைய வச்சிருப்பீங்கன்னா, இந்த பழைய நினைவுகளை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வச்சு கொண்டே இருப்பீங்க. அந்த பழைய நினைவு உங்கள் வாழ்க்கையில் துரத்தி கொண்டே இருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு சொன்ன திட்டமான காரியம் இன்னைக்கு உங்களோடு நான் பேசுகிறேன். முந்தினதை நினைக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. நீங்கள் பழைய காரியத்திலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா நீங்கள் நிகழ்காலத்துடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. உங்களை சில நினைவுகள் துரத்தி கொண்டிருக்கலாம். 2024 நடந்த சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் துரத்தி கொண்டிருக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துரத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த 2024 முடியறதுக்குள்ள நீ அதை விட்டுட்டு கடந்து போப்பா. நீ அந்த நினைவோட கடந்து போக வேண்டாம். நீ அந்த நினைவோட கூட டிராவல் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேரு சில மோசமான நினைவுகளோடு சில முட்களோடு கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதிய காரியத்தை பார்க்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? பழைய நினைவுலையே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. சிலர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பெற்ற ஒரே வெற்றியை வச்சு பல வருஷத்தை கிடக்குறீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரே ஒரு சக்சஸை வச்சு நீங்க வருஷங்களை கடப்பீங்கன்னா, அப்ப ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷத்தை தரார்? ஏன் புதிய துவக்கத்தை கத்த தரார்? அந்த வருஷத்தை குறித்து நம்ம அக்கறையை கொள்ள வேண்டாமா? இன்னும் சிலருக்கு சில மோசமான நினைவுகள் துரத்தி கொண்டு இருக்குங்க வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீ என்னுடைய சமூகத்துல வா, நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆண்டவரால உங்க நினைவை மாற்ற முடியும். சில சமயம் உங்க நினைவு மாறாது, ஆனா அந்த நினைவோடு கூட உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற சில துக்கம், உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற சில பாரம், அதை மாற்றுவதற்கு கர்த்தரால முடியும். சில நினைவுகள் உங்க வாழ்க்கையை விட்டு அழிச்சிட முடியாது, ஆனா ஒண்ணு முடியும், அதோடு துரத்துதுல சில துக்கம், அதோட துரத்துதுல சில கஷ்டம், அதை இயேசுவால மாற்ற முடியும். இன்னைக்கு இயேசு சொல்றார், எப்பா நீ இந்த நினைவோட நீ டிராவல் பண்ணேன்னா நீ கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாதுப்பா. உங்களுக்கு தெரியும், ஈசாக்குடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் போய் ஒரு துறவை வெற்றாரு, ஒரு கிணற வெற்றாரு. ஏசேக் அதுக்கு பேரு. அந்த கிணற அவர் வெட்டும் போது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து சண்டை போட்டு அதை பறிச்சு கொள்வாங்க. உடனே அடுத்து ஈசாக்கு போறாரு, இன்னொரு கிணற வெற்றாரு, அதுக்கு பேர் ஏசேக்கு. அந்த இடத்துலயும் வந்து ஜனங்க பிரச்சனை பண்றாங்க, அதையும் பறிச்சுட்டு போயிடுறாங்க. மூன்றாவது போய் ஒரு கிணற வெற்றாரு, அது ரெகபோத். அந்த இடத்துல ஆண்டவரே என்ன பண்றாருன்னா அந்த நபரை ஆசீர்வதிக்கிறார். அந்த ரெகபோத்துல கர்த்தரே ஈசாக்க நிரப்புகிறார், அவனை ஆசீர்வாதத்தினாலே நிரம்பும்படி செய்கிறார். ஒருவேளை இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இந்த ஈசாக்கு ஏசேக்குங்கிற அந்த முதல் கிணறுல வந்த பிரச்சனையில அதையவே நினைச்சிட்டு இருந்திருந்தாருன்னா அவர் ஏசேக்க பார்த்திருக்க முடியுமா? இல்ல ஏசேக்க நினைச்சுக்கிட்டே இருந்தாருன்னா, எப்பா முதல் தான் போச்சு, ரெண்டாவதும் பிரச்சனை, இனி ஏன் நான் போகணும்னு ஒருவேளை நினைச்சிருந்தாருன்னா அந்த ரெகபோத்துங்கிற பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில பார்த்திருக்க முடியுமா? இன்னைக்கு இப்படிதானே நீங்க நிறைய சமயம் ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இதையவே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க? இதையவே பின்தொடர்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு நன்மையை பார்க்க போறீங்க? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. உடைய வாழ்க்கையில சில நினைவுகள் துரத்தி கொண்டே இருக்கலாம்ப்பா, ஆனா இயேசு இன்னைக்கு விரும்புறாரு, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என் மகனை துரத்துற அந்த நினைவு அவனை விட்டு எடுத்து போடப்படணும். அது ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில முள்ள போல அரிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த முள் உங்களுக்கு வேண்டாம், ஆண்டவருடைய சமூகத்துல விட்டுருங்க. அந்த முள் உங்க வாழ்க்கையில தொடர வேண்டாம், கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அது தொடர்றது நாள் இன்னையோட முடிஞ்சிடட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருவருக்காக நான் தான் ஜெபம் பண்றேன். இந்த சத்தத்தை நீங்க கேட்கும் போதே கர்த்தர் உங்களை விடுவிச்சிடணும். இந்த சத்தத்தை நீங்க கேட்கும் போதே அந்த முள் உங்க விட்டு வெளியேறணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தத்தை உங்களை கேட்க பண்றாருன்னா நான் நிச்சயமா சொல்றேன், உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறார். இந்த முள்ள அவர் மாத்தணும்னு நினைக்கிறார், இந்த நினைவை அவர் தூக்கி எறியணும்னு நினைக்கிறார். இன்னைக்கு எரிய வேண்டிய சில நினைவுகளை பிடிச்சு இழுத்து கொண்டு இருக்காதீங்க, விட்டுருங்க ஆண்டவருடைய கரத்துல. உங்க வாழ்க்கையில் இந்த நினைவு போச்சுன்னா புதிய ஆசீர்வாதங்கள் வரப்போகுது, புதிய நன்மைகள் வரப்போகுது. 2025 ஒரு புதிய மேன்மையான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில வரப்போகுது.
உங்கள் முந்தின தோல்வியை நினைக்காதீங்க, உங்கள் முந்தின பாரமான நிலைமையை நினைக்காதீங்க, முந்தின இழப்பை நினைக்காதீங்க. இயேசு தம்முடைய கரத்தினாலே உங்களை தொட்டு உங்களை விடுதலையாக்க போகிறார். ஸோ இந்த நாளில் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய முதல் காரியம், உங்கள் நினைவுகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் நினைவுகளை புதிதாக்கி கொள்ளுங்க. பழசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. ஒருவேளை நல்ல நினைவுகளை வச்சுக்கோங்க. உங்களை நோகடிக்கிற கஷ்டப்படுத்துகிற சில நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர் இஸ்ரவேலின் வைத்தியர். ஜெபிக்கலாமா? தகப்பனே, புதிய ஆண்டை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். சில நினைவுகள் என் ஜனங்களை துரத்தி கொண்டிருக்கு. இந்த நினைவுகளை விட முடியல, இந்த நினைவுகளை மேற்கொள்ள முடியல, ஜெயிக்க முடியலன்னு சொல்லி யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ, இஸ்ரவேலின் வைத்தியருடைய கரத்தினாலே இப்பொழுது அந்த நினைவுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. புதிய நினைவுகளால் உடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். இப்படி ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிற இந்த வருஷத்துக்கான முழு ஆயத்தத்தையும் அவங்க செஞ்சு ஒரு புதிய வருஷத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.